எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கும் ஷேர் மார்க்கெட் இறங்கல, பாசிட்டிவா தான் இருக்கான். ஷேர் மார்க்கெட் அப்படியே பெருக்கெடுத்து 2 மாசமா ஓடிக்கிட்டே இருக்கான். இந்த சமயத்துல பல பேர் ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. அப்ப இந்த ப்ராஃபிட்டை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வழி? இப்ப இந்த ஷேர் மார்க்கெட்ல என்னதான் பண்ணணும் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ் இப்ப வந்த ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்கணும்னா ஏதாவது ஹெட்ஜிங் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் 21,000 கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்றது? என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா பொசிஷன் இருக்கு அப்படின்னா அப்ப மேபி ஒரு லாட் புட் எடுத்து வச்சு பார்க்கலாம். இந்த டிசம்பருக்குள்ள மார்க்கெட் கீழே இறங்கலினா இந்த ஒரு லாட்டுக்கு 2000 வெட்டியா தான் போகும். பட் இருந்தாலும் ஏதோ இது ஒரு சின்ன ஹெட்ஜ் அப்படின்றது கூட. சில பேர் வந்து மார்க்கெட் எங்கேயே இறங்க போகுது, அப்படியே இறங்கினாலும் 20,500 கீழே போனா ஹெட்ஜ் பண்ணிக்கலாம்னா அது வெறும் 500 தான். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு இடம் மார்க்கெட் என்னன்னா திடீர்னு ஒரு பெரிய ஃபால், அதாவது 20,000 இருந்து 18,800 போனா 1,200 பாயிண்ட் டபக்குன்னு ஒரு 7-8 நாள்ல போயிட்டான். அந்த மாதிரி கீது இப்ப இறங்கினாலும் சரி அல்லது கிறிஸ்துமஸ்க்கு அப்புறம் திடீர்னு இறங்கிட்டாலும் சரி என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு பாக்குறவங்க இது போன்ற ஒரு ஹெட்ஜிங் அப்படின்றது பண்ணி பார்க்கலாம். இல்லையா எதுக்கு வம்பு? நம்ம ஷார்ட் டைம் பிளேயர். இப்போதைக்கு நம்ம பணத்தை நான்லாம் கொண்டு போய் நிறைய பணத்தை செல் பண்ணிட்டு இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல கொண்டு பார்க் பண்ணி வச்சுட்டேன். ஏன் அப்படின்னாக்கா சரி எதுக்கு கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக் பண்ணி அங்கே கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கேன். அது மாதிரி பல வகையை நம்ம யோசிச்சு ஷேர் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணலாம். ஷார்ட் டைம் பிளேயர்ஸ். லாங் டைம் பிளேயர்ஸ்க்கு என்னங்க கவலை? இன்னைக்கே நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் தள்ளாட்டமா இருக்குன்னா வெளிநாட்டுல இருந்து நம்மளுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்கல. அதுலயும் முக்கியமா ஏசியன் மார்க்கெட்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நெகட்டிவா இருக்கான். இந்த சமயத்தில் நம்ம மார்க்கெட் தாக்கு பிடிச்சி பாசிட்டிவ்ல இருக்குன்னா அது கண்டிப்பா ஃபாரினர்ஸ் தான் காரணமா இருப்பாங்க. நைட்டு பெட்டி உடைச்சா தெரியும். ஆஹா, ஷேர் மார்க்கெட் கொடுமைக்காரா இல்ல அப்படின்றது இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிரூபிச்சிருச்சு. நேத்து ஒரு நண்பர் வந்து நான் டூ ஆர் டை சிச்சுவேஷன்ல இருக்கேன் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ல அப்படின்ட்டு அவரை காப்பாத்துறதுக்காகவே இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் 8% மேல வந்துட்ட மாதிரி தெரியறான். அவன் இன்னும் வெடிச்சு செதறக்கூடிய இடம் வரல. ஆல்மோஸ்ட் டாப் ஆஃப் த பாயிண்ட் வந்திருக்கான். அவருடைய யோகா இன்னும் நல்லா வெடிச்சு செதறி அந்த பேட்டர்ன் விட்டே வெளியே வந்து ஒரு 500-600 ரூபா போச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். நண்பர்களே, அருமையான பண லாபத்தை சம்பாரிச்சு கொடுக்கறதா இந்த ஜீல். ஆனா இப்போ ஒரு கடுமையான பிரச்சனையில் இருக்கு. அதாவது இந்த ஷேருடைய பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அசால்ட்டா 100 ரூபாய்ங்க, 100 ரூபாங்க. 160 ரூபா இருந்தவன் ஒரு தடவை 272 ரூபா வர வேண்டியது, மறுபடியும் இறங்க வேண்டியது, மறுபடியும் 100 ரூபாய் ஏற வேண்டியது. இப்படித்தான் வந்து 2022 இருந்து இவனுடைய பேட்டர்ன் இருக்கு. ஆனா இப்ப பாருங்க, கடந்த 6 மாசமா முடிவெடுக்க முடியாம திணறிட்டு இருக்கான். அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த ஜீல் மேல சில பிரச்சனைகள். திடீர்னு ஏதாவது ஒரு பேங்க்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க. திடீர்னு இல்லைன்னு பார்த்தோம்னா இந்த சோனியோட இது மெர்ஜர் ஆகிறது வந்து டைம் லைன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது போன்ற பிரச்சனைகள். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, இந்த ஜீல்ல விவரமா விளையாடுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொறுமையா காத்திருப்பாங்க. இறங்குறதுக்கு ஒரு 6 மாசம், மறுபடியும் கீழிருந்து மேலே ஏறக்கு 6 மாசம், ஆக மொத்தம் பணம் 1 வருஷம் பொறுமையா இருந்து பணத்தை வந்து 50-100% சம்பாதிக்கிற ஆளுங்களா நிறைய பேர் இருக்காங்க இந்த ஜீல்ல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜீல் வந்து தொடர்ந்து கீழே இறங்கி வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 150 ரூபா வந்ததுன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த வேதாந்தா வந்து பெரிய ஷேர். அவங்களாம் நினைச்சான்னா ஒரு 50 ரூபா 100 ரூபாய் எல்லாம் வந்து 2-3 மாசத்துல ஏறக்கூடிய சக்தி படைச்சவன் தான். ஆனா சமீபத்தில் இந்த 6 மாசத்துல என்னாச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சோகமா இருக்கு. ஒரு மாதிரி எந்த விதமான மூவ்மெண்ட் இல்லாம சைட்வேஸ்ல தான் இருக்கு. இன்னைக்கு இதுல வந்து ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா, இன்னைக்கு அவங்களுடைய போர்ட் மீட்டிங் நடக்குது. அதுல இன்ட்ரீம் டிவிடெண்ட் பத்தி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்ல இன்னைக்கு ஒரு 2% ஏறி இருக்கா. வேற எந்த நியூஸ் சொன்னாலும் பரவாயில்ல தான், செமிகண்டக்டர் நியூஸ் சொன்னாலும் பரவாயில்ல தான், ஏதாவது ஒன்று சொல்லி இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி 300 ரூபா போனா சந்தோஷம். நண்பர்களே, ஏகப்பட்ட ஐபிஓக்கள் இந்த வாரத்தில் இருக்கு. அதுல வந்து முதல் இருக்கிறது இந்த மோட்டிசன்ஸ் ஜுவல்லரி ஐபிஓ தான். எதை வச்சு நான் சொல்றேன்னா, அவனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் தான் நல்ல லாபத்துல டாடா டெக்னாலஜி ஐபிஓவோட நல்ல லாபத்துல வந்து லிஸ்ட் ஆகிற மாதிரி காமிக்கிறான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வரிசைப்படுத்தியிருக்கேன். யாருது வந்து அதிகமான ஒரு லிஸ்டிங் கெயின் கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கிறதா நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுல ஒரு பிரச்சனை என்னன்னாங்க, இப்போ இந்த மோட்டிசன் ஜுவல்லர்ல 218% கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய நாம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஷேருக்கு 100 பேர் அப்ளை பண்ணியிருந்தா அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு அதில் கிடைக்கிற வாய்ப்புகள் கம்மி. ஸோ பேலன்ஸ்டாக எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆசாத் இன்ஜினியரிங் அல்லது ஐநாக்ஸ் இந்தியா இன்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ இதில் 84% லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து மற்றவங்களோட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டு பார்த்து எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ 2 டேட்டா இருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா இருக்கு, அதே மாதிரி லிஸ்டிங் கெயின் அதிகமாக கிடைக்கக்கூடிய டேட்டா இருக்கு. லிஸ்டிங் கெயின் அதிகமாக கிடைச்சி சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா டபுள்னு நம்ம அதை ஏன்னா நம்மகிட்ட பணம் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது என்னுடைய கருத்து. சமீபத்தில் நம்ம நாட்டில் இப்படி பேட் நியூஸ் நம்ம பார்க்கவே இல்லைங்க நண்பர்களே. நம்ம அமெரிக்காவுடைய பாண்டுகள்
சரியில்லைன்னு சொல்லி அதை டவுன்கிரேட் பண்றாங்க. சரி, ஓகே. அதே மாதிரி வேதாந்தானுடைய பேரண்ட் கம்பெனிக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதனால அவங்களுடைய பாண்ட் டவுன்கிரேட் பண்றாங்க, நம்ம நியூஸ் படிக்கிறோம், அது ஓகே. பட் இப்போ நம்ம நாட்டில் இந்த பந்தன் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு பந்தன் பேங்க்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா அதை வந்து கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய NCDs. அப்ப இதுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பந்தன் பேங்க் வந்து காலையில கொஞ்சம் நெகட்டிவா அந்த பேட் நியூஸ் வந்தங்காட்டி 251 போயிட்டா, இப்ப 254 ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இதே மத்ததெல்லாம் பாருங்களேன், இப்ப யூகோ பேங்க்குக்கு ஒரு ரேட்டிங் கிடைக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுடைய அவுட்லுக் வந்து நல்லா பாசிட்டிவா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ரேட்டிங் வருது. இதை தொடர்ந்து யூகோ பேங்க் என்ன ஆயிடுச்சு, 3% மேலே ஏறிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பந்தன் பேங்க் ஒன்று தான் சமீபத்தில் இந்த மாதிரி ரேட்டிங் இருக்கு. அது அவங்களுடைய NCDCக்கு தான் ரேட்டிங் இருக்கு. அந்த பேங்க்ல போட்டு வச்ச டெபாசிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பந்தன் பேங்க்னு இல்லை, எந்த பேங்கா இருந்தாலும் 5 லட்ச ரூபா வரைக்கும் இந்த கவர்மெண்ட் வந்து உயர்த்தி கொடுத்துருக்கு. முதல்ல 1 லட்ச ரூபாய் என்னமோ தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ 5 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளுடைய பேங்க் டெபாசிட் வந்து தைரியமா போட்டு உட்காந்துருக்கலாம். பேங்கே திவாலானாலும் நம்மளுக்கு இந்த பணம் வந்துடும் அப்படின்ட்டு. நண்பர்களே, இந்த டீம்லி ஷேர் ஞாபகம் இருக்கா யாருக்காவது? நம்ம இந்த பார்த்துட்டு இருந்தோம், எப்போ ஒரு காலத்தில் பார்த்துட்டு இருந்தோம்னா ஜூன் மாசத்துல பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளவு நாள் குத்த வச்சுக்கு வந்துட்டு இன்னைக்கு தான் டொபக்குன்னு மேலே ஏறி இருக்கான். என்ன காரணம் அப்படின்றது தெரியல. அப்படி இந்த டீம் லீஸ்னுடைய ஃபண்டமெண்டல்ல ஏதாவது மாறிடுச்சா, ஏதாவது சீப் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போ வரைக்கும் எதுவும் சீப்பானமா இல்லை. கடன் அவனுக்கு முதல்ல இருந்தே கம்மி தான். அதே மாதிரி அவனுடைய P&L ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். எதுவுமே மாற்றம் இல்லை. அவன் தொடர்ந்து ஒரு லாபகரமான கம்பெனியாகவே தான் இப்போ இருந்துகிட்டே இருக்கான். ஸோ இந்த டீம் லீஸ் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு ஏறினதுக்கு என்ன ஒரு உதாரணம், 10% ஏறிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு நல்ல ஷேரா இருந்தாலும் லாபம் பண்ணி கொண்டு இருக்கிற ஷேர், அதே மாதிரி அவன் ஒரு ட்ரெண்டிங் கிளியா இருக்கக்கூடிய ஷேர் அப்படின்னா, என்னைக்கு இருந்தாலும் அவன் திரும்பி அந்த ட்ரெண்டிங் கிளி மேல் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் இந்த டீம் லீஸ் அப்படின்ற ஷேர் சொல்றான். நண்பர்களே, ஒரு ஷேருக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை வருது பாருங்க. இந்த JSW ஸ்டீல் அப்படின்ற ஷேர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா அருமையா லாபம் பண்ணி கொடுக்கக்கூடியவன் தான். அதே மாதிரி இந்த JSW இன்ஃப்ரா அப்படிங்கிறது தெரியும். இப்பதான் சமீபத்தில் IPO வந்தது. IPO வந்ததுக்கு அப்புறமே அவன் 48% லாபம் சம்பாதிச்சு வச்சிருக்க. அதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா, அந்த குரூப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான குரூப். அது மட்டும் இல்லை, அந்த சேர்மன் சச்சின் ஜிண்டால் அப்படின்றவருக்கு 60 வயசு ஆச்சு. ஆனா இப்ப என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கெல்லாம் ஏன் அவன் கொஞ்சம் டவுனா இருக்கான் அந்த குரூப் ஷேர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவர் மேல ஒரு புகார் வருது. ஒரு 30 வயது உள்ள ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சம் ரேப் கேஸ்ல வந்து அவருக்கு வந்து இன்னைக்கு கிரிமினல் கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்தங்காட்டி இது ரொம்ப தவறானது, இதுக்கு அடிப்படை ஆதாரமற்றதுன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 836 ரூபா லோ போனதெல்லாம் கொஞ்சம் ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்படித்தான் சமீபத்தில் ரேமண்ட் அப்படின்ற ஒரு ஷேர்ல வந்து சில பிரச்சனையாச்சு. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, 1800 ரூபாய்க்கு மேல இருந்த ஷேர் 1500 ரூபாய்க்கு வந்துட்டான். அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மேல போயிட்டான். சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 20% 30% அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் இந்த பிரச்சனையினால இறங்குச்சுன்னா, அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பார்க்கிறேன். ஆஹா, இதுவல்லவோ ஒரு மாற்றம். ஒரு கும்பா குட்டியிலிருந்து குஜாலா குட்டியா மாறி இருக்கா இன்னைக்கு இந்த IDBI ஷேர். இந்த IDBI ஷேர்னுடைய பிரைஸ் இன்னைக்கு பார்க்கல 5% 6% ஏறி இருக்கான். அவனுடைய சார்ட் பேட்டர்ன் எடுத்து பார்க்கல சமீபத்தில் இவன் ஒரு கும்பா குட்டியானவன் தான். இவனுடைய சார்ட் பிரைஸ் பேட்டர்ன் படி வீக்கானவன் தான். ஆனா இன்னைக்கு வந்து கீழே இறங்க வேண்டியவன் அப்படியே மறுபடியும் திரும்பி இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் மாதிரி வர்றான். இது நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்றது தெரியல. ஸோ எது எப்படி பார்த்தாலும் இந்த IDBI ஷேர் வச்சிருக்கிறவங்க 75 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா தான் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, ஆச்சரியகரமான முறையில் ஸ்பைஸ் ஜெட் அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு 8% ஏறி இருக்கான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கோயர் அப்படின்றத கோ ஃபர்ஸ்ட் ஏர்லைன்ஸ் அப்படின்றது திவால் ஆயிடுச்சு இல்லையா, அதை அக்விஷன் பண்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது மீடியாவில். அதனால இன்னைக்கு வந்து 8% ஏறிட்டான். நம்ம போய் பார்க்குறோம் இந்த ஸ்பைஸ் ஜெட்டினுடைய கடன்லாம் எப்படி இருக்கு, ஒருவேளை அவங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கு அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னா, அவங்களுடைய கடனே இப்ப 6740 கோடி இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எப்படி இருக்குன்னு பார்த்தா அவங்களே வருஷத்துக்கு 1000-1500 கோடி நஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது எப்ப இது நம்மளுக்கு கரெக்டான டீடைல் தெரிய வரும்னு தெரியல. பட் ஸ்பைஸ் ஜெட் இன்னைக்கு 8% ஏறி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வரதான் இன்னைக்கு காரணம். நண்பர்களே, நம்ம இப்ப பந்தன் பேங்க் பார்த்தோம். அதாவது பேங்க்லயே ரொம்ப சுமாரா இருக்கிறது RBL பேங்க்கும் பந்தன் பேங்க்கும் தான். பந்தன் பேங்க்குக்கு இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ், பட் RBLக்கு இன்னைக்கு பாசிட்டிவ் நியூஸ். இன்னைக்கு மீடியாக்கள் எந்தெந்த ஸ்டாக்களை பத்தி அதிகமாக டிஸ்கஸ் பண்றாங்கன்னு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த RBL பேங்க்ல வந்து மேபி மேலே ஏறி கீழே இறங்கி வால்டிலிட்டி இருக்கக்கூடியதா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரிலையன்ஸும் டிஸ்கஸ் பண்றாங்க. ரிலையன்ஸை மேலே தூக்கி வச்சாவே போதுமே, நம்மளுடைய மார்க்கெட் ஏறிடுமே.
நண்பர்களே, இந்த டாடா பவர் பிக்கப் ஆகி போய்கிட்டே இருக்கான். 30 ரூபா இருந்தவன் கோவிட் சமயத்தில் 30 ரூபா இருந்தவன் இன்னைக்கு 330 ரூபாயா இருக்கான். இந்த சமயத்தில் வந்து இந்த ஷேர் வந்து பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால மேபி இந்த பேட்டர்ன் அப்படியே தூக்கி மேலே போட்டாங்கன்னா ஒரு 500 ரூபா வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்க போறான்னு தெரியல. வெறும் 240 ரூபாயிலிருந்து 340 ரூபா வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 3 வருஷம் பக்கம் எடுத்துக்கிட்டா இப்போ தான் அவன் மேலே ஏறி வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா, ஏன்னா அந்த நியூஸ் உங்களுக்கு புரியுது இல்லை, முதல்லாம் பெரிய நியூஸ் வரும், 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடி நியூஸ் வந்தால் கூட 10 பைசா தான் ஏறி இறங்கிட்டு இருப்பான். இன்னைக்கெல்லாம் 400 கோடி 300 கோடின்னு நியூஸ் வந்ததுனாவே அவன் மேலே போகிறதுக்கு தான் பார்க்குறான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் சீக்கிரமாக ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே இவன் ஒரு 500 ரூபா வந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஏய் ஃப்ரெண்டிட்ட ஒரு பிரியாணி குடுறா வாங்கி குடுறா அப்படின்னு ஒரு ஃபோன் அடிச்சா போதும், ஆனால் ஒரு எஸ்எம்எஸ் அடிச்சா போதும், உடனே நம்மளுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருவான். ஆனால் இந்த டாடா ஸ்டீல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு காசு கொடுறான்னு சொல்லி இவனை நான் இங்கே வாங்கி வச்சு கொண்டிருந்தேன். எப்போவுமே இவன் 10 ரூபாய்க்கு விளையாடுறவன் தானே அப்படின்ட்டு. ஸோ இங்கே வாங்கினது வந்து கீழே போயிட்டு இங்கே நான் வாங்கலை, அப்போ என்கிட்ட பணம் இல்லாதனால விட்டுட்டேன். ஸோ இங்கே வாங்கினது மறுபடியும் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வரும்பொழுது இன்னைக்கு எனக்கு ஒரு பிரியாணிக்கு உண்டான காசு கிடைச்சிருச்சு. இனி அவன் 150 போயிட்டு கீழே 140 வந்ததுன்னா மறுபடியும் அது ஒரு பை ரேட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவனை பொறுத்த வரைக்கும் 10 ரூபா விளையாட்டு தான். எது வரைக்கும் 200 ரூபா வரைக்கும். 200 ரூபாய் தாண்டிட்டேன்னா அப்புறம் அது 30 ரூபாய்க்கு மாற்றி வச்சுக்கணும். நண்பர்களே, இப்போ நம்ம 2 கேஸ் ஸ்டடி பார்க்க போகிறோம். அதாவது இந்த மசகான் அப்படின்ற ஷேர் வந்து தொடர்ந்து இதுக்கெல்லாம் வந்து ஆர்டர் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால பெரிய உச்சத்தை அடைந்தான். பெரிய உச்சத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு கரண்ட் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த உச்சத்தை மறுபடியும் அவனால் திரும்பி பிடிக்க முடியல. அதுக்கு மொத்தம் எத்தனை நாள் ஆயிருக்குன்னா 101 நாள் ஆயிருக்கு. அவனுடைய உச்சத்துக்கு போயிட்டு கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே வரக்கு ஆல்மோஸ்ட் 101 நாட்கள் ஆயிருக்கு. அதே மாதிரி டெக்ஸ்டைல் அப்படின்ற ஷேர் ஏன் மேலே ஏறிச்சு, இவன்ட்டு ஏகப்பட்ட நியூஸ்கள் கிடைச்சிக்கிட்டே இருந்தது, இவன் மேலே ஏறிடுவான். ஸோ இப்போ நம்ம இவனுக்கு என்ன நம்ம பார்க்குறோம்னா, இவனு வந்து ஒரு இடம் உச்சத்துக்கு போயிட்டு கீழே இறங்கிட்டு மறுபடியும் அதே உச்சத்தை இன்னைக்கு வந்திருக்கான்னு வச்சுங்களேன். இவன் எத்தனை நாள் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவனு 102 நாள் எடுத்திருக்கான். அப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிய வருது? ஸோ ஒரு புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்கக்கூடிய ஷேர் வந்து 52 வீக் ஹையை தொட்டுறான். அதுக்கப்புறம் வந்து அவன் கீழே இறங்குறான்னு வச்சுங்களேன், மறுபடியும் அந்த பழைய இடத்த அவன் கிராஸ் பண்றானோ இல்லையோ மறுபடியும் அந்த பழைய இடத்த தொடருக்கு ஏவரேஜா நம்ம 2 ஷேர் இப்போ உதாரணமா எடுத்து பார்த்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சில ஷேர் தோணுச்சுன்னா அதையும் கூட கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆக மொத்தம் ஒரு 100 நாள் ஆகும் பொழுது அவன் கீழே போயிட்டு மேலே வந்துடுறான். பார்த்தீங்களா நண்பர்களே, ஒரு ஷேரை வந்து சீரழிக்கணும் அப்படின்னா மேலே போகணும் கீழே வரணும், மேலே போகணும் கீழே வரணும்னு அவனை போட்டு பாடா படுத்தணும்னா நம்மளுக்கு நியூஸ் வேணும். இப்போ பாருங்க, டிசம்பர் 7ஆம் தேதி இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்ல கட்டிட்டு சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே வந்திருக்கான். ஏன் மேலே வந்திருக்கான்னா கவர்மெண்ட் வந்து எத்தனாலுக்காக உங்களுடைய சுகர் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை ரிவர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. அப்போ என்ன ஆகுது, அவங்களுடைய எத்தனால் ப்ரொடக்ஷன் பாதிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அப்போ இந்த நியூஸ் வந்து எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 7ஆம் தேதி வந்தது, டிசம்பர் 7ஆம் தேதி வந்தது. அந்த டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து எப்படி பிரச்சனை ஆகுது பாருங்க. சொங்கின்னு இறங்குறான், அப்புறம் மறுபடியும் தூக்குறான். ஸோ ஒரு ஷேர்ல வந்து மொமெண்டம் வரணும்னா நம்மளுக்கு நியூஸ் வரணும். அதுலேயும் முக்கியமாக இந்த சுகர் செக்டர் பக்கம் எப்பெல்லாம் கீழே டவுனில் போகிறானோ அப்போல்லாம் இதில் ஏதாவது ஒரு நியூஸ் வரலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு நியாயமானது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த சுகர் செக்டர்லாம் நான் 15-20 வருஷமா பார்த்துருக்கேன். அவனுக்கு கை தொட்டாவே நம்மளுக்கு கையை வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான். சம்பந்தமே இறங்கிட்டு இருப்பானுங்க, அப்புறம் அப்படியே யூ டர்ன் போட்டு மேலே வருவானுங்க. சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.